அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல இருக்க நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற பாடம் தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1வது கொஸ்டின் பாருங்க. ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் மீள் மாற்றம். 2வது கொஸ்டின். பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் மீளா மாற்றம். 3வது கொஸ்டின். பனிக்கட்டி உருகுதல், உப்பு கரைசலாவது என்ன மாற்றம்? பனிக்கட்டி உருகுதல், உப்பு கரைசலாவது என்ன மாற்றம்? ஆன்சர் இயற்பியல் மாற்றம். 4வது கொஸ்டின். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் உருகுதல். 5வது கொஸ்டின். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆவியாதல். 6வது கொஸ்டின். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆவி சுருங்குதல். 7வது கொஸ்டின். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் உறைதல். 8வது கொஸ்டின். திடப்பொருள் வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதற்கு என்ன பெயர்? திடப்பொருள் வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதற்கு என்ன பெயர்? ஆன்சர் பதங்கமாதல். 9வது கொஸ்டின். பொது கரைப்பானாக உள்ளது எது? பொது கரைப்பானாக உள்ளது எது? ஆன்சர் நீர். 10வது கொஸ்டின். இரும்பு துருப்பிடித்தல், மரம் எரிதல் போன்றவை எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? இரும்பு துருப்பிடித்தல், மரம் எரிதல் போன்றவை எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் வேதியியல் மாற்றம். 11வது கொஸ்டின். விரும்பத்தக்க மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. விரும்பத்தக்க மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பருவநிலை மாற்றம். 12வது கொஸ்டின். விரும்பத்தகாத மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. விரும்பத்தகாத மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இரும்பு துருப்பிடித்தல். 13வது கொஸ்டின். புவியின் சுழற்சி, மழை பெய்தல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? புவியின் சுழற்சி, மழை பெய்தல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் இயற்கை மாற்றம். 14வது கொஸ்டின். மனிதனால் ஏற்படும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. மனிதனால் ஏற்படும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கட்டிடங்கள் கட்டுதல். 15வது கொஸ்டின். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? ஆன்சர் இயற்பியல் மாற்றம். 16வது கொஸ்டின். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் மாற்றம் எது? காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் மாற்றம் எது? ஆன்சர் வேகமான மாற்றம். 17வது கொஸ்டின். முட்டையை வேக வைக்கும் போது ஏற்படும் மாற்றம் எவ்வகையானது? முட்டையை வேக வைக்கும் போது ஏற்படும் மாற்றம் எவ்வகையானது? ஆன்சர் மீளா மாற்றம். 18வது கொஸ்டின். பட்டாசு வெடித்தல் என்பது எவ்வகையான மாற்றம்? பட்டாசு வெடித்தல் என்பது எவ்வகையான மாற்றம்? ஆன்சர் வேகமான மாற்றம். 19வது கொஸ்டின். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுப்பது எவ்வகை மாற்றம்? காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுப்பது எவ்வகை மாற்றம்? ஆன்சர் மீளா மாற்றம். 20வது கொஸ்டின்.
விதை முளைத்தல் எவ்வகையான மாற்றம்? விதை முளைத்தல் எவ்வகையான மாற்றம்? ஆன்சர் மெதுவான மாற்றம். 21வது கொஸ்டின். நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் மாற்றம் எது? நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் மாற்றம் எது? ஆன்சர் விரும்பத்தகாத மாற்றம். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்க பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.